Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கலாக்கண்ட் ஸ்வீட் ரெசிபி. நம்ம இன்னைக்கு பன்னீரை பயன்படுத்தி இந்த கலாக்கண்ட் செஞ்சிருக்கோம். ரொம்ப அட்டகாசமான சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்முடைய கலாக்கண்ட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கலாக்கண்ட் செய்யறதுக்கு முதல்ல 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நான் துருவி வச்சிருக்கேன். இதை அப்படியே நான் வானிலையில் சேர்த்துக்கலாம். அடுத்தது மில்க் மேடு ஒரு டின் எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அதில் பால் பவுடர் ஒரு 25 கிராம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்ப அருமையான இன்ஸ்டண்ட்டான செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கலாக்கண்டை நம்ம அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு இது வரணும். அது வரைக்கும் நம்ம நிதானமாக கலந்தாகணும். இப்படி கைவிடாமல் கலந்துட்டு இருக்கும்போது 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட்டான இந்த மில்க் மேட் எல்லாமே நமக்கு இப்போ இருக ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்மளுடைய கலாக்கண்ட் ரெடியாக ஆரம்பிக்குது. இப்போ விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நமக்கு பேனில் ஒட்டாமல் அப்படியே சுழண்டு வரணும். அந்த மாதிரி வர ஸ்டேஜில் தான் இதை நம்ம எடுக்கணும். அப்போ தான் அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கலாக்கண்டு இந்த பிறகு இன்னும் கெட்டியாகிடுச்சு. இந்த கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம கைவிடாமல் நல்லா நிதானமாக கலக்கணுங்க. இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ விடவும் இன்னும் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ நம்மளுடைய கலாக்கண்ட் நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம இப்படி பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். நம்ம இதில் நெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதுவே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். நம்ம பன்னீர் வச்சு செஞ்ச இந்த கலாக்கண்ட் இங்கே பார்த்திங்களா, பேனில் எந்த இடமும் ஒட்டாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவை வச்சுருக்கிற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இப்படி செஞ்சு விட்ருவோம். இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இப்படியே தட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தட்டி விட்டாச்சு. அடுத்தது பிஸ்தா பருப்பு எடுத்து இந்த மாதிரி துரி வச்சுருக்கேன். இதையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பிஸ்தா பருப்புகள்லாம் சீவி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இதில் அப்படியே நமக்கு செட் ஆகிடும். இப்போ இது நல்லா சூடாகட்டும். சூடாறின பிறகு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கலாக்கண்ட் நல்லா சூடாகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். நம்முடைய கலாக்கண்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய அருமையான கலாக்கண்ட் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த கலாக்கண்ட் ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.